இதுதான் பெர்மாண்ட்ல நாங்க ஏர்பிஎன்பில எடுத்த வீடு. இது 2 பெட்ரூம் வீடு. பங்கர் பெட் இருக்கும் ஒரு ரூம்ல. இன்னொரு பெட் வந்து நார்மல் பெட். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வெர்மாண்ட்ல இருக்கோம். இங்கேருந்து லோக்கல்ல சில இடங்கள்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். நான் அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன பிளேஸ் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து இது வெர்மாண்ட்ல லோக்கல் பிளேஸ் இது. லைக் டவுன் டவுன் மாதிரி லோக்கல் பிளேஸ். இது நாங்கள் வந்து சுற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு ரிக்ரியேஷன் பார்த்து இருந்துச்சு. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு வாக் போகலாம் அப்படின்ட்டு அப்படியே நாங்கள் வாக் போனோம். நல்லா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். Hi. Say hi now. Hi. Sorry. Go. Yeah, crocodiles could be here. இந்த நார்த் சைடில் ஃபுல்லாகவே பார்த்தோம்னா நிறைய மலைகள் இருக்குது. அதுக்கப்புறம் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ரிவர் இருக்குது. ஸோ எங்கே பார்த்தாலும் நம்ம வந்துட்டு முடியுது, சின்ன சின்னதாக வாட்டர் ஃபால் பார்க்க முடியுது. அண்ட் எல்லா இடமே வந்துட்டு க்ரீனரியாக இருக்குது. நிறைய மலைகள் இருக்குது. இப்போ நம்ம இருக்கிற இடம் வெர்மாண்ட்லேயே இருக்கிற ஹையஸ்ட் மவுண்டைன். இதனுடைய பேர் வெர்மாண்ட் சம்மிட் மவுண்டன் அப்படிங்கிறது. இதனுடைய உயரம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4393 அடி உயரத்தில் இருக்கிறது இந்த மவுண்டன். இந்த வந்து ஒரு ஹியூமன் ஃபேஸ் மாதிரி இருக்குமா இந்த மவுண்டன். அதாவது ஹியூமன் ஃபேஸ் மாதிரினா ஒரு ஹியூமனோடைய ஃபோர்ஹெட், நெத்தி, மூக்கு, வாய், அது ஆதாம் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தொண்டைக்குழி இடம், அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு அந்த ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Storybox Audio. Storybox Audio. Storybox Audio. Storybox Audio. சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இங்கேருந்து அப்படியே நம்ம இந்த சைடு நடந்து போனோம் அப்படின்னா கனடாவை போய் ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்த சைடு வந்துட்டு நடந்து போனோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஜார்ஜியா போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதனுடைய வாக்கிங் ட்ரையல் இருக்கு இல்லையா, அதே வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வாக்கிங் ட்ரையல் கண்டினியூஸாக இருக்கான். ஸோ இது வந்து பீக் பாயிண்ட். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பீக் பாயிண்டில் சரவணன் நிற்கிறாப்புல. ஆனால் வந்து அது பீக் பாயிண்ட் கிடையாது. இன்னும் தூரம் நீங்கள் போய்கிட்டே இருக்க முடியுமா, அதுதான் வந்துட்டு பீக் பாயிண்ட் சொல்கிறாங்க. இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி வியூவில் ஒரு அழகாக இந்த மவுண்டனை நம்ம சுற்றி பார்க்கலாம்.